எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டேய் ராசு, என்னடா இப்படி பேசுற? நேத்தே பொண்ணு வீட்டுக்கு போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன்னா. பொண்ணு நல்லா இருக்கு, பரவாயில்ல, இரு பையன்கிட்ட பேசிட்டு ஒன்று கூப்பிடுறேன். இல்லை பெரியவனே, உன் தும்பி ஃபோட்டோ பார்த்தானா? என்ன சொல்கிறோம்? பார்த்துட்டான். பிடிச்சிருக்காமா? பொண்ணு ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல. கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமாக இருக்கா, நல்லவ, படித்தவ, கை நிறைய சம்பாதிக்கிறா, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பாக இருக்கு. அவ்வளோ அழகா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய் என்னடா வாய் நீளுது? பின்ன என்னம்மா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கைமா. அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவாக இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப்பை டிசைட் பண்ண முடியும். நல்லா இருக்குடா. இப்போ பேசி பார்க்கணுன்னுவீங்க, அப்புறம் பழகி பார்க்கணுன்னுவீங்க, கொஞ்ச நாள் போனால் குடும்பம் நடத்தி பார்க்கணுன்னுவீங்கடா. அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு? எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட கொட்டத்தை தாங்க முடியாம 2 பேரும் டெய்லி மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருந்தா இன்னைக்கு எங்க 2 பேருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அப்படியே கணேசா, இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சே. நம்ம குடும்பமானத்தை நம்மளே அசிங்கப்படுத்திட்டோமே. சமாளிப்பா. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணே, சும்மா. அம்மா நீ இங்கதான் இருக்கியா? ஒரு புலோவில் உண்மையெல்லாம் வந்துருச்சுமா. சோர்த்திங்க வீட்டுக்கு தானே வரணும், வா. ஏமா ஏமாய், சோத்திகத்துல விஷத்தை வச்சிடாத. ஓகே பாப்பு, பாய். டைம் என்னன்னு கேளுங்களேன். டைமு என்கிட்ட கேளுங்கன்னு. சரி, டைம் என்ன? சின்னமுள் சின்ன ஆஸ்பத்திரியில் இருக்கு, பெரியமுள் பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கு, நடுமுள் நடுங்கிட்டு இருக்கு. உனக்கு எனக்கு பேச்சுல என்கிட்ட வாச்சல. பாய். சர்வீஸ் பண்ணாங்க சார். அப்படிங்களா? எங்க சார் டிஸ்பிளே நம்பர் ஒன்றையுமே காணா? எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க? 13 வருஷமா சார். 13 வருஷமா? ஆமா சார். வெரி குட். அவன் பொண்டாட்டிவே யாரும் 13 வருஷமா பார்த்துக்கிட்டது கிடையாது. மாப்பிள்ள இந்தா இது ஏதாவது தேர்மாண்டு பாரு. செல்லுதான். சொல்லு பிரதர். பிரதர், உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற முருகனுக்கு ஒரு ஃபோன் வேணும்னு சொன்னீங்களே. நான் 1 ஹவர்ல ஆபீஸ் வந்துருவேன். சரி, நான் 1 ஹவர் கழிச்சு வரேன். அண்ணே, புது ஃபோனு 6 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். ஓகே தம்பி. பிரதர், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருடா. இந்த வக்கீல் பொண்ணுகிட்ட பேசிட்டேன். அவங்க சண்டே மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீ மீட் பண்ணி பாரு, மற்ற விஷயங்களும் பேசிக்கலாம் உனக்கு பிடிச்சிருந்தா. ஹாய். சித்தப்பு, நான் ஓகே சொன்னாதான் நீ ஓகே சொன்ன. ஓகே. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்லைங்க, வந்து 1 ஹவர் தான் ஆச்சு. ஓகே. ஹாய் குட்டி. வாட்ஸ் யுவர் நேம்? பூஜா. எக்ஸ்கியூஸ் மீ, மே டேக் யூ நோ? என்ன சாப்பிடலாம்? என்ன சாப்பிட்றா இவ? நல்லா இருக்கும் போல இருக்கே. We'll have cold coffee. ஓகேங்க. 2 cold coffee. ஓகே மேம், எனிதிங் One எல்ஸ்? vanilla ice cream. Vanilla is boring. We'll have strawberry. 2 cold coffee and 1 strawberry ice cream. Okay? ஓகே மேம். Make it fast. ஷூர் மேம். இவ்வளோ அழகா இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே. மொத்தம் 27 பேர். பட் நான் லவ் பண்ணது 2 பேரை தான். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூல்ல தினேஷ்னு ஒரு பையன். ஸ்மார்ட்டா இருப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான். பட் +2ல ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம். ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயரில் கார்த்திக், அவன் பேசிட்டு இருந்தானா நேரம் போகிறதே தெரியாது. நிறைய சுற்றிருக்கோம், பட் லிமிட் கிராஸ் பண்ணல. ஒரு பீரியட்ல ஸ்டேட்டஸ், காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஜென்யூனாக பேசி அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள்? அச்சே, நம்மளுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லைங்க. சும்மா சொல்லாதீங்க. ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க? சீரியஸாக தாங்க. உண்மையை சொல்லுங்க. ஆக்சுவலாக என் லைஃப்லேயும் ஒரு பொண்ணு இருந்தாங்க. சித்தப்பு, ஆனால் அது லவ்வெல்லாம் இல்லை பாப்பு. நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒன்றா சுற்றுவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். ரிட்டர்னில் போகும்போது வாக்கிங்லேயே அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போவேன்.
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ்னு கேலி பண்ணுவாங்க. ஓ நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அவ கிளாஸ் மாதிரி போயிட்டா. கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா? 6th இருந்து 7th போகும்போது அவளை A செக்ஷனுக்கும் என்ன B செக்ஷனுக்கும் மாத்திட்டாங்க. 6th to 7thலயா? இது ஒரு லவ் ஸ்டோரி, இதுக்கு ஒரு Excuse me, ஃபிளாஷ்பேக் ma'am. வேறயா? Your order, please. என்ன ப்ளேஸ் இட்யா. நான் கோல்ட் காஃபில ஆர்டர் பண்ணேன். ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க? மேம் இல்லை மேம் நீங்கள் நார்மல் காஃபி தான் ஆர்டர் பண்ணீங்க. What nonsense. I ordered for a cold coffee. How dare you change my order? சாரி மேம் நான் நீங்க மேனேஜர் கூப்பிடுங்க. I need to talk to இல்ல, him. madam. Order cancel. ச்சே, irritating. ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க்யூ. அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட். என்ன? 1 லேட்டா வந்தா ஒரு சாரி கேட்டால. ஆமால. செகண்ட் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவளே விட்ரை கூல் காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்றா. நான் வெனிலா தானே கேட்டேன், அவ ஸ்ட்ராபெரின்னு ஆர்டர் பண்றா. 4வது அந்த 2 பிரேக்கப்பும் தானா நடக்கல. இவ தான் அவங்கள கட் பண்ணி விட்டுருக்கா. ஆஃப்டர் மேரேஜ் உடனே கட் பண்ணி விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஹேய், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே டைவர்ஸ் வரைக்கும் திங்க் பண்ணிட்டியா? சூப்பர் பாப்பு. ஆமா பாப்பு, ஒரு சின்ன டவுட், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என்ன பொண்ணுங்க மனசு. தம்பி வேலைக்கா? ஆமாண்டி. எங்க பாப்பா ஸ்கூல் கிளம்பிடுச்சா? 7 மணிக்கே போயிட்டா. நீங்க வந்து 1 மாசம் ஆகுது, இன்னும் பாப்பாவை பார்க்கவே முடியல. சாயங்காலம் வந்த உடனே அழைச்சிட்டு வரேன். நான் வேலை முடிஞ்சு வர 10 மணி ஆயிடும். நான் வரேன் ஆண்டி. தம்பி அம்மா இருக்காங்களா? வாடகையா? ஒரு நிமிஷம். அம்மா, மேல் வீட்டு ஆண்டி வாடகை கொடுக்க வந்திருக்காங்க. உள்ள வந்து உட்கார சொல்லு. உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. சரி. டேய், டவுட்டு நம்பவே முடியலையா? மாப்ள பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ. மம்மி ஆசீர்வாதம். ஏதாவது பொண்ணுகிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா? எஸ். யாரா? மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு பேசுவாள மாப்ள. ஆமா. அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா போன்லயே செட் ஆயிட்டா. சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா? இல்லடா. அவளோட போட்டோவாவது பார்த்திருக்கியா? சர்ப்ரைஸ் பெரும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன். மாப்பிள்ள நேர்ல மொக்கையா இருந்தா என்னடா பண்ணுவ? போட்டோண்டா பாம. ஏன் அப்படி நாரவாயா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராது. பொறாமைக்கு பிறந்தவனே. மாப்பிள்ள ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் யோசித்து பாரு. நீ நேர்ல போய் பார்த்து அவ மொக்கையா இருந்து அவாய்ட் பண்ண முடியாம அவளே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னடா பண்ணுவ? ஏன் அப்படி குட்டியை குழப்புற? குட்டையை குழப்பல மாப்பிள்ள, குட்டையில விழுந்துடாதான் சொல்ல வரேன். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? மாப்பிள்ள நீ சட்டையை மாத்திட்டனால அவளுக்கு ஒன்று அடையாளம் தெரியாது. போய் பார்ப்போம். ஃபிகர் நல்லா இருந்துச்சுன்னா அதை ஏதோ சொல்லி சமாளிச்சிடலாம். மொக்கையா இருந்துச்சுன்னா இப்படியே ஆயிடலாம். சரி, அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக். ஏய் வந்துட்டானான்னு கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல. டேய், அந்த பொண்ணான்னு பாரு. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்குற. இவளே தான்டா உன் தங்கச்சி. சூப்பரா இருக்கால மாப்பிள்ள. இப்ப என்ன பண்றது? குட்டியை கொலை பண்ணவனே கேளு. டேய் என்ன பண்றது? டேய் டேய் கருமம் பிடிச்சவனே, மாதிரியே ரெடி ஆகிட்டு இருக்க? யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சுத்தி வா. ஓ, ஹே அவர்தான், பேசு. ஹலோ ஹலோ, நான் தான். வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். நீங்க? நானும் வந்துட்டீங்க. நான் உள்ளதாங்க இருக்கேன். பட் ஒரு ஸ்மால் சேஞ்சு. நான் உங்ககிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதை எங்கள் அம்மா வாஷிங் போட்டாங்க. இப்போ ஒயிட்ல ப்ளூ கலர் கோட்டு போட்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. பட் பேண்ட் அதே பேண்ட் தாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? கமலி, ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் தான் கணேஷ். ஓ ஹாய், இவன் என் ஃப்ரெண்டு ரம்யா. ஹலோ, வணக்கங்க. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு கோயிலில் நடக்குதுன்னு நினைக்கும் போது என் பேர் சிவகுமார். கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி கமிட்டட். ஓகே ரைட். இன்னொன்னு தெரியுமா, நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்க இவ்ளோ கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 7 வருஷமா லவ் பண்றேன். எத்தனாவது லவ்? ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க. ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்ணது இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். என்ன ஆச்சரியம். ஆக்சுவலா நான் இவனை எல்லாம் நம்பவே கூடாது. சொன்னா கேளு கமலி. ஏய் வாடி போலாம். என்னடா பண்ண? என்னடி ஆச்சு? சொல்றா.
கமலி என்னாச்சு? உண்மையா இருக்கணும்ன்றக்காக சட்டையை மாத்திர மேட்டர்ல சொல்லிட்டுடா கமலி 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 ஒரு நிமிஷம் கமலி 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 சாரிப்பா என் ஃப்ரெண்டு சொன்னான்னு தெரியாம கேட்டேன். அப்ப நான் மொக்கையா இருந்தா என்னை விட்டுட்டு போயிருப்பல. அதான் உண்மையை ஒத்துக்கிட்டே இல்ல. எந்த ரீசனும் சொல்லாத. இன்னையோட உனக்கு எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு. சொல்றா என்னடா மாப்ள என்னாச்சு? எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டா மாப்பிள்ள, ஒன்றும் முடியலை. எல்லாம் அந்த குண்டனால வந்தது. டவுட்டு உன்னால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னடா? ஒரு கட்டிங் போட்டே பேசலாமா? ப்ளீஸ். கட்டிங்ன உடனே நான் அந்த கட்டிங்னு நினச்சிட்டேன். இந்த கட்டிங் தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். சிரிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். நான் ஆக்சுவலி என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். ஒரு 2 minutes உங்ககிட்ட பேசணும். நான் மிஸ், அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னேன் மிஸ். அது இந்த பேட் பாய் தான் மிஸ். குட் பாய். குட் மிஸ், கோயிலில் பார்த்தது உண்மைதான். ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு 2 minutes உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோன்னே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துடுவீங்களா? ஹலோ. சாரி. என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க. பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, அப்பா ஈபிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் ஹலோ. அம்மா. என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வாங்க. ஸ்ட்ரைட்டாக மேட்டர் தான். ஓகே. அதாகப்பட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது? ஐ மீன் மேரேஜ் பண்ணி. ஓகே ஃபைன். பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும். ஹஸ்பண்டா? மெட்டி இருக்கா? தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான். உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலைங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. கிண்டல் பண்ணாதீங்க. நான் கிண்டல் பண்றேனா? சும்மா பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம்னு வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா? ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க. ஓ அப்படியா? சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? ப்ளீஸ். தேங்க்ஸ். இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன். இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே. இங்கே தான் நிப்பாட்டுங்க. தேங்க்ஸ். அதை விடுங்க. ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க. புரிஞ்சுக்கோங்க, வார்த்தை வேணா தப்பாக இருக்கலாம். ஓ ஏங்க, உங்ககிட்ட பேச்சு வாக்கில் ஏன் ஏரியா கூட்டின்னு வந்துட்டேங்க. உட்காருங்க, உங்கள் ஏரியாவில் ட்ராப் பண்ணுறேன். இல்லையே, நீங்கள் தானே ரூட் சொன்னீங்க. ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து 1 மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன். ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது? ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு, உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன். அம்மால வேணாங்க, நமக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஏங்க, அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ஏய் படிக்காமா? சாவி நிலமையில வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன். சரிம்மா. ஆண்டி, யார் ஆண்டி அந்த பொண்ணு? பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. பாப்பா ஸ்கூல் போயிட்டு வராளா? புரியலையே. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூல் போறான்னு சொன்னதும் பாக்கியராஜ் சார் படத்துல வர பூ போட்ட பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. நிஜமா ஆண்டி? அதே
எப்படி உனக்கு தெரியும்? நான் என்ன பொய்யாக்கா சொல்றேன், நீயும் சொல்றேன்ல. 5000 ரொம்ப கம்மியா கேக்குறியடா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்ள, நத்திங்க. ஆமா இதோ வரேம்மா. நீ சொல் மாப்ள, நேத்து நைட்டே ஃபோன் பண்ணிருக்கலாமே. ஆமா. ஹலோ ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்தது. மிஸ் காலா? இல்ல நான் எதுவும் பண்ணலையே. அது எப்படிங்க உங்க நம்பர் எனக்கு தெரியும்? நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் திரும்ப கூப்பிடுறேன். அப்படியா? இட்ஸ் ஓகே. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. உங்க ஃபாதர்? இல்ல சார், அவரு போய் சென்டாரா? ஹலோ, எங்க அப்பா வெளியூர்ல ஒர்க் பண்றாரு. தட்ஸ் ஓகே. வீட்டில் யாராவது பாய்ஸ் இருந்தால் கூப்பிடுங்களேன். நான் பேசிக்காக கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்லை. உங்களுக்கு இப்போ என்ன வேணும் சார்? ஷூரா நீங்கள் எனக்கு கால் பண்ணல? இல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கூல் கூல். பை. நம்பிட்டா. திரும்ப கால் பண்ணலாம். நான் பேசிக்காவே நல்ல பையன்டா. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். ஆமா ஆமா ஆமா. ஹலோ ஹலோ, யாரு? நான் மிஸ் கால் பண்ணி மிஸ். மிஸ்ஸா? ஹலோ ஹலோ. சொல்லுங்க. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜா? இப்பவா? நான் எதுவும் அனுப்பலையே. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? என் நம்பரை கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலாய்க்க சொல்லியிருக்காங்களா? நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? எங்க ஹவுஸ் ஓனர் பையன் சிவா தானே நீங்க? என்ன சார்? ஹலோ ஹலோ. சிக்னல் கட் ஆயிடுச்சுல? சிக்னல் கட் ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் திக்குது. குத்து மதிப்பா கேட்டிருப்பாலோ. பழையபடியா மெயின்டைன் பண்ணலாம். மாப்பிள்ள, அந்த 5000 என்ன பண்றேன்னா, அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தனா 5000 போட்டுறேன். லுக்கே சரியில்லை மாப்பிள்ள. நீங்க சிக்னல் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. வீட்டுக்குள்ள வந்து ஹலோ ஹலோ. கோ 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 கோ. நீ வா வா வா. பா எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. நம்மால காணோம். போறது மாதிரியே இருக்குது. போ அந்த அங்கிட்டு போ. டாடி தூங்கு தூங்கு. அதெல்லாம் அப்புறம். டேய், புக்கே இருக்கு. வாணிங்க. பக்கத்து இருப்பேன். எந்திரா எந்திரா. டேய், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே, அது வந்து எங்க வீட்டு மாடியில் உனக்கு என்னடா வேலை? இல்லைண்ணே, கவிதா பிள்ளைய ரூட்டு விட்டுருக்கேன், அதுக்காகத்தானே வந்தேன். பாத்தியாப்பா? ஓப்பனா பேசினா விட்டுருவோன்னு நினைக்கிறியா? கிளம்புடா. நானே பக்கத்து இருக்கார என்னையோட மாட்டுற அங்கே ஒரு பக்கத்து ஏரியாக்காரன் ரூட்டை கொடுத்துருக்கேன். எங்க? அதான் அந்த சைடு அப்படி வெட்டி பாரு. போ போ. டேய் எங்கடா? தான் அந்த பொந்துக்குள்ள. ஆத்தாடி மாப்பிள்ள, சோறாக்கி குடும்பமே நடத்துறாங்க. நீ அது கவுனி. நான் சொன்னேன் இல்ல, கரண்ட் போனா நிறைய பேருக்கு கனெக்ஷன் நடக்கும் போல இருக்கு. நம்ம பாப்பா வேற இன்னும் காணுமே. டேய், யாரா நீங்கல்ல? என்ன தெரியலையாண்ணே? குத்தி பிடிவேன். ஒன்ன தெரியும். அவ யாரு? பிரதர்ண்ணே. பிரதருக்கு புதருக்குள்ள என்ன வேலை? பிரதர் கிரதர்னா அடிச்சு வாயை உடச்சு பிடிவேன். டேய் டேய், எங்க மூஞ்சிய காட்டு. எங்க இருந்துடா வர்ற? கோரிப்பாளையத்துலேருந்து வரேன். 13 கிலோமீட்டராடா தள்ளி வந்திருக்கு. நீ எப்படா வந்த? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுண்ணே. கரண்ட் கட் ஆகி 5 நிமிஷம் தாண்டா ஆகுது. கை கை எந்திரிக்கடா எந்திரிக்கடா. போடா போடா போடா. அப்புறம் பண்ணுறதுக்கு இதை பேஸ் பண்ணணும். அப்புறமா ஒவ்வொருத்தருக்கும். ஏய் படுறே. இல்லம்மா. ஏண்டி? நீ தூங்குமா. 120 பேப்பர் திருத்தணும். ஃபர்ஸ்ட் மந்த் வேற. காலையில எழுந்து திருத்திக்கலாம்டே. காலையில எந்திரிச்சு அவ்வளோ பேப்பர்லாம் திருத்த முடியாதுமா. என்ன ஆனாலும் பரவாயில்ல. கரண்ட் வந்ததும் பேப்பரை திருத்திட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கிறேன். நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். என்னமோ பண்ணு போ. ஆஹா, ரொம்ப தொட்டுட்டாலே. ஹலோ. நான் தான் மாப்பிள்ள. நலம் நலம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆப்ளிகேஷனு. நம்ம ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கரண்ட் போயிருக்கு. உன் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக நம்ம ஏரியாவுக்கு பவர் வர வச்சோன்னா நல்லாயிருக்கும். இது இது அது அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட்டா? அப்போ என்னத்துக்குடா நீ போலீஸ் கமிஷனர் பெருசாக பீத்திக்கிற? இந்த பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன பண்ணுற எனக்கு தெரியாது. உடனே கரண்ட் வர வைக்கிற. கரண்ட்டை கட் பண்ண சொன்னது நீ. இப்போ என்ன கமிஷனர் பில்டப் கொடுத்துட்டு இருக்க? ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்ண போறேன். பெரிய போலீஸ் கமிஷனர் மாப்பிள்ள. என்னடா எதுக்கு மாப்பிள்ள இப்போ இவ்வளோ எமோஷனு? அது இல்லடா, எப்படி அனுப்பிச்சேன் பார்த்தியா? கரண்ட் வந்துருச்சு. அம்மா, கரண்ட் வந்துருச்சு. எந்திரிமா, உள்ள போய் படு. 500 ரூபாய் பிரைட்டா வேலை செய்யுது. ஹலோ. சொல்ற பங்கு. டேய் ஒரு நிமிஷம். டேய், கரண்ட் வந்துருச்சுல, எஞ்சி போடா. எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. சிட்டிக்கு புதுசா வந்திருக்கிற கமிஷனர் ஃப்ரெண்டாமே.
யாரா உனக்கு சொன்னது? ஃபேஸ்புக்கா? தம்பி ஃபேஸ்புக்கில் நான் தான் போட்டேன். நான் கூப்பிட்றேன்டா. தம்பிக்கும் கமிஷனருக்கும் லிங்க் இருக்கிறது நம்மளுக்கு பெருமை இல்லையா? உன் பேத்தி பக்கத்து பாயில அனாதியா படுத்து கிடக்குது, நீ ஊராம்பேத்தியோட கொஞ்சுற. ஃபேஸ்புக்கில் போட்டு மாசாக்கி பீஸ் ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சிம்பு ரசிக்கிறாமே அப்படியா? அப்படியா? ஓடி நீ சிம்பு ரசிக்கிறா? வரேன் பிரதர். டேய் டெய்லி 7 மணிக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு. என்னடா மேட்ரு? லவ் மேட்ரு. ஏய் லவ்வா? யாரா? இன்னும் செட் ஆகல, சொல்கிறேன். பிரதர் நீங்கள் யாருன்னு சொல்லுங்க, நான் செட் பண்ணுறேன். பிரதர், அண்ணன் வேலையை விட்டுட்டு மாமா வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாம். ஓகே. மேல் வீட்டு டீச்சர். என்னது மேலே? ஹேய் அவெல்லாம் எதுக்கு நான் செட் பண்ணிக்கிட்டு வான்னு கூப்பிட்டா வந்துட மாட்டான். தோ கூப்பிட்டு பாரு, வராங்களான்னு பார்ப்போம். ஐயோ குட் மார்னிங் மிஸ். தெரியும்யா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். எனக்கு எம்எட் எக்ஸாம் வேற இருக்கு. ஏண்டி முதல்லயே சொல்ல? எங்கம்மா கூட்டிட்டு போற? வாங்க ஆண்டி, உள்ள வாங்க. அத்தை, மேல் வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க. மேல் வீட்டு ஆண்டியா? வாங்க வாங்க உட்காருங்க. ஷூ போட்டு கிட்ட கொடுத்துருப்பாளோ? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லக்கா. சார் வீட்ல இல்லையாக்கா? அவர் வெளியே போயிருக்காரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, என் பொண்ணுகிட்ட ஒரு பையன் பஸ் ஸ்டாப்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானா. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. அவர் வேற ஊர்ல இல்லையா, அதான் உங்க பசங்களை விட்டு 4 வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்க சொன்னீங்க. பஸ் ஸ்டாண்ட்லையா? அம்மா, இந்த பிரச்சனை நான் டீல் பண்ணிக்கிறேன், உள்ள போ. கொழுந்தனாரே, நீங்களா? அனி, போன வாட்டி மாதிரி அடிதடி லெவலுக்கெல்லாம் போக மாட்டேன். இந்த வாட்டி பசங்களை விட்டு கரெக்ட் பண்றேன். அம்மா, அடுப்புல ஏதோ கருகிற வாசனை வருது, போமா. வேணாண்டா, போமா ப்ளீஸ். பாப்பா, பிரச்சனை பண்ண பையன்கிட்ட நான் தான் உன் வீட்டுக்காரன்னு சொன்னியா? என்ன தம்பி வீட்டுக்கு? இல்ல, ஹவுஸ் ஓனர்னு சொல்ல வந்தேன். இல்ல. அதான் பிரச்சனை பண்ணியிருக்கான். ஆண்டி, பிரச்சனை பண்ண பையன் யாருன்னு காட்ட சொல்லுங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். ஏ மலரு, அண்ணனை கூட்டி போய் ஆள் யாருன்னு காம். ஏன் ஆண்டி, நல்லதானே போயிட்டு இருந்தது? ஏன் தம்பி? இல்ல, பாப்பாவை என்ன அண்ணன் கூப்பிட சொல்றீங்க, நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடுறீங்க. அதான் ரிலேஷன்ல ஒரு சின்ன குழப்பம். ஆமா இல்ல? ஏய், அங்கிளை கூட்டி போய் ஆள் யாருன்னு இதுக்கு காம். அண்ணனே பெட்டர். ஒய்யல. என்ன தம்பி? ஒன்றும் இல்லை ஆண்டி. பாப்பா வெயிட் பண்ணு, மாமா ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். பாப்பா நீ வெயிட் பண்ணு, நான் உன் பேக் எடுத்துட்டு வரேன். ஆண்டி உட்காருங்க. சொல்டா மாப்ள. பங்காளி, ஒரு சின்ன பிரச்சனைடா. அதோ அந்த கட்டம் போட்ட சட்டை. அவனா? சரி, நீ முன்னால போ. ஏமா போல ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன்ற, எஸ்எம்எஸ் பண்ணா ரிப்ளை அனுப்ப மாட்டேன்ற. மாமா அவன் எப்படி லவ் பண்றேன்னு தெரியுமா? ஏய், தலகுல மிஸ் போயிடுச்சா? இன்னும் வரலக்கா. மாப்ள வீக்கல பேசுறது உங்களுக்கு ஜெய் ஏத்தா மாமனே கொஞ்சம் பார்க்கலாம்ல. ஏய் மச்சி 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 மச்சி, என்னடா? இல்ல, நீ முன்னாடி போனா என் ஆள் முன்னாடி நீ கெத்தா தெரியுற, நான் வெத்தா தெரியுறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் முன்னாடி போட்டுமா? போய் தொலை. தேங்க்யூ. எதுக்கு இந்த பில்டப்? போட ஆரம்பிச்சிட்டோம்ல. ஹலோ பிரதர், உன் பேர் என்ன? ராஜேஷா? இல்ல, பாலு. பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் உன் கேரக்டர் சரியில்லையே. மனுஷனுக்கு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அனிமல்ஸ் அழகா இருக்கும், ஆனா அறிவா இருக்காது. பால்கோவா பார்க்க நல்லா இருக்கும், ஆனா சாப்பிட்டா பல்லு வலி வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வேடிக்கை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டினா உட்காரு. பொம்பளை பிள்ளை சண்டை போடுறத வேடிக்கை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். நீங்க போல என்ன? நான்லாம் போகக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த நேக்காலம் சண்டை போட தெரியாது. கொஞ்சம் முரட்டுத்தனமாக அடிப்பேன். எப்படி 2 3 டெத்து கன்ஃபார்ம் ஆகிடும்.
அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அதுன்னு பொம்பளை பிள்ளைலாம் கூப்பிடுவாங்க. தேவையாது. அண்ணே நம்பிட்டேன். பாருப்பா, பார்க்குற பொண்ணெல்லாம் பொண்டாட்டியே நினைக்கக்கூடாது, நல்லது இல்லை, புரியுதா? என் கேரக்டர் பற்றி உனக்கு தெரியாது. அவள் போயிட்டா. எங்கடா போனோம்? டெய்லர் கடையில் உட்கார வச்சிருக்கு. இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? எவ்வளோ டைலாக் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை பிரதர், இந்த மலர் டீச்சர் பின்னாடி சுற்றுறது நிப்பாட்டு, அவங்களுக்கு பிடிக்கல. டீச்சர் மேட்ரா? அதை நீ சொல்லாத, அவங்க சொல்லட்டும். அப்போ அவங்க வந்து உன்னை பிடிக்கலன்னு சொன்னா நீ விட்டுறியா? அது இப்படி அவங்களுக்கு பிடிக்கலடா, நாங்க லவ் பண்றோம்ல. ஷோ டேய், பிடிக்கலன்னு சொன்னா டார்ச்சர் பண்ணக்கூடாதுடா. பங்கு கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். பங்காளி கையெல்லாம் அடிக்கிறாரு. இது வேடிக்கை பார்க்குற கை, அது விளையாடுற கை. நீ விளையாடுற மாப்பிள்ள. அண்ணே ஒரு டீ போடுங்கண்ணே. டேய் எந்திரிச்சு போடா. நீங்க வாங்க மாஸ்டர், சின்ன பசங்க விளையாட்டு. ஆட்ரா மாப்ள. சட்டை ஏன்டா கிழிச்ச? சண்டையில் கிளியாத சட்டை எங்கடா மாப்பிள்ள இருக்கு? டேய் அடிப்பட்ட கையை கம்மி. இந்த வருஷம் அவார்டு பண்ணுக்கு தாங்க. பாப்பா சண்டை முடிஞ்சிச்சு, வெளில வா. பாப்பா பசங்க நடக்கிறதுக்கு 4 மாதம் ஆகலாம், எந்திக்கிறதுக்கு 7 மாதம் ஆகலாம், ஓடுறதுக்கு 9 மாதம் ஆகலாம். ரைமிங்கில் பேசுகிறேன்னு நினைக்காத, டைமிங்கில் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இனி அந்த பசங்க உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இனிமேல் எதுவாக இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். தயவு செஞ்சு நீங்களும் என் பின்னாடி சுற்றி டார்ச்சர் பண்ணாதீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அவார்டு மிஸ். பசங்களோட கேரக்டர் கண்டுபிடிக்க சின்னதாக ஒரு டெஸ்ட் இருக்கு. என்னது? நான் கேட்குற கேள்விக்கு ஓப்பனாக பதில் சொல்லணும். நைட்டு 12 மணி, ஒரு பஸ் ஸ்டாப், 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு அழகான பொண்ணு, உன் உயிரை காப்பாற்றின நண்பன், ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஒரு வயசான பாட்டி. உன் வண்டியில் ஒருத்தரை தான் ஏற்றிக்க முடியும். யாரை ஏற்றிக்குவ? அழகான பொண்ணு, உயிர் நண்பன், உயிர் போகிற கண்டிஷனில் பாட்டி. ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டியை கொடுத்து பாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் ராத்திரி பூரா வெயிட் பண்ணி லைஃப் பார்ட்னரை பிக்கப் பண்ணிப்பேன். எப்படிடா? பேசிக்காகவே நாங்கள் ரொம்ப பிரில்லியன்மா. உனக்கே இது ஓவரா தெரியல? எதுக்காடா அதை இதில் ஃபிக்ஸ் பண்ணுற? இது கேமரா மாதிரி இருக்கிற டிரான்ஸ்மிட்டர். இந்த ஃபோன்லேருந்து போகிற வர கால் எல்லாம் இந்த ஃபோன்லேயும் ரிசீவ் ஆகும். எப்படியாவது இதில் ஒன்று நீ நந்தகுமார் வித்துட்டேனா அவன் பேசுறது எல்லாமே நாம இதில் கேட்கலாம். அண்ணன் நந்தகுமார்னு போன் கேட்டிருந்தாங்க, அது விஷயமா தான். அண்ணன் வணக்கண்ணே. அண்ணா போன் ஏதாவது கேட்டிருந்தீங்க? அவர் எங்க கேட்டாரு, நான்ல கொண்டு வந்தேன். அண்ணே தெய்வமே வில்லாதி ஆசீர்வாதம் பண்ணுங்க. மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு ஆசீர்வாதத்தை நேரம் உங்ககிட்ட வாங்கன்னு வந்துட்டேன். அண்ணே தம்பி பாண்டி பஜார்ல சின்னதா ஒரு மொபைல் கடை ஆரம்பிச்சிருக்கேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் அண்ணனோட ஆசீர்வாதம் இல்லாம பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். பாசக்கார தம்பியோட சின்ன அன்பளிப்பு நீங்க கண்டிப்பா வாங்கி ஆகணும். இந்தாங்கண்ணே பூரா இம்போர்ட் உடனே. இந்தாங்கண்ணே
பசங்களுக்கு பூரா உங்கள் கையால் கொடுத்துருங்கண்ணே சரிங்களா? அண்ணனோட ஆதரவு இந்த தம்பிக்கு எப்போவுமே வேண்டாம். அண்ணே நான் போயிட்டேன். அப்புறம் மொபைல் சம்மந்தமாக ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு டாப் அப் எது வந்தாலும் சொல்லுங்கண்ணே, தம்பி வந்து பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா? அப்போ புறப்புறேனே. ஐயோ நந்தனே, சாமியை பார்த்த சந்தோஷத்தில் பூசாரியை மறந்துட்டேன். அண்ணே காஸ்ட்லியான மொபைலை பாக்கெட்டில் வைங்க, தம்பியை மனசில் வைங்க சரிங்களா? வரட்டுமா? அவசரத்துக்கு டாப் அப் பண்ணிவிடுறேன். அண்ணே வரீனே. டேய் என்னடா கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு. நேரம் சும்மா சொல்லி பேச ஆரம்பிச்சிருப்பேன். ஏய் ஒரு நிமிஷம். அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்காக குன்னூர் போறாராம். பாதுகாப்புக்காக ரவி சார் கூட வந்தா நல்லா இருக்கும். சரிங்க சார். என்னைக்கு போனோம்? வர்ற திங்கள் இல்லாம அடுத்த திங்கக்கிழமை. சரிங்க சார், நான் அன்னைக்கு இங்க சந்தோஷ், ஜனவரி 1. டேய் அவனை எப்படியாவது காப்பாற்றணும்டா. டேய் நம்மளால எப்படா முடியும்? என்ன மாதிரி ஒருத்தன் தானே ஆகணும். எனக்கு யாருன்னு பாரு. மலரு சிவா கிட்ட தனியா பேசணும். நீங்க கொஞ்சம் வெளியே போங்க. கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. நானும் முக்கியமான விஷயமா தான் பேச வந்திருக்கேன். போங்க. இல்ல ஒர்க் இருக்குமா? போங்க. அது இல்லம்மா. போங்க. இன்னைக்கு டெலிவரி கொடுத்தாங்க. ஏன்னா உனக்கு அண்ணன்ப்பா. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுனால தான் இந்த மரியாதை. கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சு போச்சு. பாப்பா போட்டாட டாப்பாவ விளையாடட்டும். ஏய் இப்போ எதுக்கு அவனை வெளில போக சொன்ன? அப்புறம் என்ன மாம்சு, எனக்குன்னு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ற. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஓகே, இப்போதான் நான் உனக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டேன்ல. பாதி பொண்டாட்டினா உனக்கு என்ன வேணும் இப்போ? ஒன்றும் இல்லை மாம்சு, ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியர் வரக்கூடாதுன்னு இந்த மந்த்லி குவார்ட்டர்லி ஹாஃபலி டெஸ்ட் வைக்கிற மாதிரி நாம ஏன் மேரேஜுக்கு முன்னாடி முன்னாடி இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டை நினைச்சா மேரேஜ் நினைச்சா லைட்டா ஃபியரா இருக்கு. கிண்டல் பண்ணாத, கிளம்பு. ஐயோ சொதப்போதடா. புரியுதா புரியலையா? புரியுது பாப்பா, அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு, கிளம்பு. போடாங்க.